குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 22 சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 7/12/2024 ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:17 திதி இன்று காலை 9:42 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் மாலை 3:52 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் காலை 8:27 வரை வியாகதம், பின்பு அர்ஷனம். கரணம் இரவு 8:47 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் மாலை 3:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்னைக்கு கொடி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், மேல் நோக்கு நாள் இன்றைய தினம். இன்றைக்கு ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு எதுவா இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ளே நமக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். அப்படின்னா என்ன? தேவையற்ற செயல்ல போயிட்டு மாட்டிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு செயல்லாம் வேண்டாம். நல்லதே நினைப்போம், நம்பிக்கையோடு எதையும் செய்வோம், சிறப்பாக இருக்கலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். நம்ம இன்னைக்கு நவக்கிரகத்தை வழிபட்டால் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு முன்பு இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம், பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்யலாம். 7 சனிலாம் நடக்கிறவங்களாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் நூல் சுத்தி பாக்கெட்ல 2 சேர்த்து அப்படியே வச்சுக்கோங்க. போற காரியம் சிறப்பாக நடக்கும். நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியா நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் தெரியும். கிரக சேர்க்கையினால சில பேருக்கு என்னென்ன போராட்டங்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நிறைய பார்த்துட்டு வரோம். அதுக்கு தீர்வும் நம்ம நிறைய சொல்லிட்டு வரோம். சரிங்களா? அந்த தீர்வு சொல்லும் போது அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன்னா அதை எழுதி வச்சு செய்யுங்க. செய்யும் போது உங்களுக்கு நீங்க போயிட்டு எங்கேயும் நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வீட்டிலே செய்யலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கோயில்ல போயிட்டு செய்ய வேண்டிய அவசியம். பரிகாரம் என்பது எல்லாருக்குமே பரிகாரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய உழைப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா அந்த பணம் தங்காது. அதே மாதிரி நல்ல வேலை போயிட்டே இருக்கும். சில பேருக்கு கம்பெனி வச்சிருப்பாங்க, சொந்த தொழில் வியாபாரம் எல்லாம் நடத்துவாங்க. அது நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகி ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, கேதுவனுடைய ஆதிக்கம் யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு தொழில வியாபாரத்துல தடை வரும். அந்த தடையை மறுபடியும் நம்ம கடவுள் அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வரும்போது நமக்கு நல்லாதானே வியாபாரம் தொழில்லாம் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு இந்த மாதிரி நின்று போச்சு, வருமானம் இல்லையே, கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப என்ன நினைப்பீங்க? யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, செவியினால பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
இந்த கேதுனுடைய ஆதிக்கம், அதே மாதிரி இந்த சனிமா திசை, அந்த கிரகங்கள் கூட நல்ல இடத்துல இருந்தா நல்லது செய்யும். பாதகஸ்தானத்துல வதை தாரத்துல இருந்துச்சுன்னா நல்லது செய்யாது. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அதுக்கு உண்டான கடவுள் வழிபாடு, அதுக்கு உண்டான தான தர்மங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் அந்த தடைன்றது இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் அந்த கடவுளை வழிபட்டால் எல்லா விதத்திலையும் மேன்மை பெறலாம். சரி, இன்னைக்கு நவக்கிரக வழிபாடும் அதன் பலன்கள் பற்றிய ஒரு இதுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம். இப்போ நிறைய பேர் கோயில்ல போயிட்டு வழிபாடு செய்யறாங்க, நிறைய பேர். ஆனா பலருக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நவக்கிரகளை வழிபடுவது எப்படி அப்படின்னு தான் ஒரு சந்தேகம். இப்போ நவக்கிரகங்கள் 7 தானே, ஆனா 9 சுற்று சுற்றுமே, அது என்ன? 7 சுற்று வலமாகவும் 2 சுற்று இடமாகவும் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்களிடையே இது ஒரு சந்தேகம் வருது. ஆனா உண்மையில் இடம் வலம் என்ற கருத்தை மனதில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நவக்கிரகங்களை சேர்த்து 9 முறை சுற்றினாலே போதும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக நவக்கிரகங்களை சுற்றி வருவதுதான் முறை. எடுத்த உடனே நவக்கிரகத்தை சுத்தக்கூடாது. அதே மாதிரி கையால் தொட்டு வணங்கக்கூடாது. எந்த கிரகத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையில மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சந்திரனை வணங்கினால் புகழ் கிடைக்கும். செவ்வாயை வணங்கினால் தைரியம் அதிகரிக்கும். புதனை வழிபட்டால் நல்ல புத்தி அறிவாற்றல் பெருகும். குரு பகவானை வழிபட்டால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். சுக்கிரனை வழிபட்டால் நல்ல மனைவி அமையும். வீடு மனை வாங்க யோகம் உண்டாகும். சனி பகவானை வழிபட்டால் ஆயுள் பெருகும். ராகுவை வணங்கினால் பயணத்தால் நன்மை ஏற்படும். கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும், மோட்சம் கிடைக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி கூட நவகிரகத்தை சுத்தலாம். ஆனா கிழமைக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கும் போது கூடுதல் பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இந்த நவகிரகத்தை வணங்கும் போது அந்த நவகிரகத்தை வணங்க முடியாதவர்கள், இப்போ கோயிலுக்கு போய் நம்மளால வணங்க முடியல, தினந்தோறும் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் வீட்லயே இது செய்யலாம். எப்படி அதை வணங்குவது? சரி, வீட்டுல நவகிரகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த பதிகத்தை தினந்தோறும் பாடலாம். இந்த பதிகம் என்ன அப்படின்னா, கோளறு பதிகம் அப்படின்னு அர்த்தம். கோள்கள், நவக்கோள்களையும் அந்த பாதிப்புல இருந்து அறுத்து அந்த நவக்கோள்களும் நமக்கு சாதகமா அமையும். அதுதான் கோளறு பதிகம். வேயுறுதோழி பங்கம் இடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2ம் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது மாதிரி நிறைய வரும். 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அப்படின்னு அந்த கடைசி இதோடு சேர்த்து ஒரு 10 பதிகம் வரும். இது அதை நீங்க தினந்தோறும் ஒரு முறை சொன்னாலே போதும். அப்ப நவக்கோள்களும் உங்களுக்கு அடங்கும். இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு கோளறு பதிகத்துக்கு. எப்பேற்பட்ட திசை நடந்தாலும், எந்த மாதிரி ஜாதகத்துல நவ கிரகங்கள் சரியில்லைனாலும் இந்த பதிகத்தை சொல்லும் போது உங்களுக்கு நவ கிரகங்கள் உங்களுக்கு வசப்படும். அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. படிச்சு பாருங்க. இல்ல நவகிரகத்தை போயிட்டு சுத்துங்க. நவக்கோள்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஒவ்வொரு நாளுக்கும் உரிய கடவுளை வழிபட்டாலும் சிறப்பு தான். இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் கோவிலுக்கு செல்லுங்க. உங்க ஊர் பக்கத்திலேயே இருக்கு. எல்லா ஊர்லயும் நவ கைலாயம்னு ஒரு கோவில்கள் இருக்கு. இப்போ திருநெல்வேலி போனா நவ கைலாயம் இருக்கும். இப்ப சென்னையில வந்தீங்கன்னா
இங்கேயே வந்து நவக்கிரகத்துக்கு உரிய கோவில்கள் எல்லாமே இருக்கு. அதனால அவங்கவுங்க ஊர்லயே இருக்கு, அது மாதிரி வழிபடுங்க. இல்ல நவக்கிரகத்தையே போய் சுத்துங்க, சுத்தி வந்தால் சிறப்பு. போக முடியாதவர்கள் இந்த பதிகத்தை சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். உங்களுடைய சிந்தனையில மாற்றங்கள் அதிகரிக்க, எதிர்பாரா சில பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வருகின்ற ஒரு தருணம், சேமிப்பை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள், உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலைகளா அமையும், இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளாக கிடைக்கும், சமூக பணிகள்ல ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள், நுட்பமான செயல்பாட்டுல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் கருத்து வேறுபாடின்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண் அசு நிறம், இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும், நிறைவேறும் கூட சொல்லலாம். எதிர்பாரா செலவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை, பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும், சுபகாரிய சிந்தனைகள் மேம்படும், மனதில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விலகும். இன்றைய தினம் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய திசை தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர் சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சகோதரர்களிடம் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள், எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படும். உங்களிடம் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கம்ப்யூட்டர் துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க, தன வரவுகள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பயணங்களால் சோர்வு ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றி மறை. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கணும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளா அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய வடதிசை அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூசம் நட்சத்திர அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோட புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபகாரியங்கள் அத்தனையும் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். நெருக்கமானவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பூரம் நட்சத்திரக்க அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்க ஒத்துழைப்புக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்துல எதிர்பார்க்க வாய்ப்புகள்ல கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். நெருக்கமானவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். அதே மாதிரி புதுசா ஒரு பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள். எதை செய்தாலும் முயற்சி எடுத்து செஞ்சால் இன்றைய தினம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். அதிசய தெற்கு திசையின் 6ஆம் நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறையில மேன்மை ஏற்படும். இலக்கியம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதிர்ப்பு உங்களுக்கு சில பேர் எதிர்ப்பா இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு 9ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திரக்காரர் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்கார பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கலை சார்ந்த துறையில இருப்ப புதுமையான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இறை சார்ந்த சிந்தனையும் வழிபாடும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பயணம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேறும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய தெற்கு திசையின் 6ஆம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம். செய்கின்ற முயற்சியில எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்பார்த்த வரவு, நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் இன்றைய தினம் வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. அதிசய மேற்கு திசை 9ஆம் எண் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புராணம் நட்சத்திரக்கார் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தேவைக்கு ஏற்ப தன வரவு இன்னைக்கு வருகின்ற ஒரு தருணம். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனமா பழகணும். அவங்க ஏதாவது பணங்கினம் கேட்டு பணம் கொடுங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னா அதெல்லாம் செய்யாதீங்க. யோசிச்சு செய்யுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி கோபத்தை தவிர்த்துருங்க. கோபத்தை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணி, அதாவது செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த செல்ல பிராணிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் மன குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 6ஆம் எண் நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள், இன்னல்கள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்கார ஆர்வங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். புதிய முயற்சி நிறைவேறும்.
கூட்டாளிகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சிந்தனை போக்கில கவனம் தேவை. மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. அந்த செலவுகள் நல்ல செலவா பண்ணிக்கோங்க, சுப செலவா மாத்திக்கோங்க. உத்தியோக மாற்ற பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் தடங்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிசய வடகிழக்கு 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திர கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.